எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு 2-3 நாளில் எலெக்ஷனுடைய இது வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுது. உங்களுக்கு எனக்காக இல்லை, உங்கள் பிள்ளைங்களுக்காக, உங்கள் பொண்டாட்டிக்காக, உங்கள் குடும்பத்துக்காக தயவு செஞ்சு எந்த ஒரு ரிசல்ட்டாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வச்சுக்கோங்க. எந்த ஒரு தப்பான முடிவோ இல்லை தப்பான செயலோ பண்ணாதீங்க. ரொம்ப உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க ஜெயித்தா அவங்கவுங்க இது நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம குடும்பத்தை இழக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம வாழணும். நம்ம பசங்களுக்காக, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக நம்ம இருக்கணும். அதனால் நீங்கள் எந்த ஒரு தப்பான ஒரு செயலை இது பண்ணிடாதீங்க. இந்த ஓட்டு எலெக்ஷன் இந்த தடவை ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் தப்பான ஒரு முடிவை எடுத்துடாதீங்க. இதை நான் உங்களுக்காக ரொம்ப கெஞ்சி கேட்டு போடுற இந்த வீடியோ இதான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறது. அதனால் எனக்கு மனசு கேட்கல. ஒரு பதட்டமாகவும் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான எலெக்ஷனாக இருக்குது. யார் ஜெயித்தாலும் சரி, தவைக்க ஜெயித்தாலும் சரி, இல்லை திமுக ஜெயித்தாலும் சரி, இல்லை அதிமுக ஜெயித்தாலும் சரி, இல்லை தோற்றாலும் சரி, தயவு செஞ்சு எந்த ஒரு முடிவு பண்ணிடாதீங்க. எந்த ஒரு தப்பான எண்ணத்துக்கும் போயிடாதீங்க. தான் பிள்ளைங்களையும் தான் பொண்டாட்டியும் தன்னுடைய புருஷன் பிள்ளைங்களை எல்லா குடும்பத்தை நினச்சி பாருங்கள். அதே மாதிரி வன்முறையும் தூண்டாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நாங்களும் வெளியே நடக்கணும், போகணும், வரணும். அதனால் இதை எங்களுடைய ஒரு தாழ்வு இதோட கேட்குறேன். நான் தயவு செஞ்சு எந்த ஒரு இதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.